உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்கத்திற்கான கருத்து கேட்பு கூட்டத்தில் சீமானுக்கு எதிராக கோஷம் எழுப்பப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன நடந்தது பார்க்கலாம் விரைவாக. திருவள்ளூர் மாவட்டம் எர்ணாவூர் மகாலட்சுமி நகரில் உள்ள காமராஜர் மாளிகையில் எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்கம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய இணை ஆணையர் வாசுதேவன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் எண்ணூரில் அமைத்து வரும் நிலக்கரி அனல் மின் நிலையத்துக்காக 2009 வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியின் கால அவகாசம் முடிவடைந்துள்ளது. இதனையடுத்து அனல் மின் நிலைய விரிவாக்கத்துக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி புதிய சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்காக தமிழக அரசு சார்பில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளரும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் கேசவமூர்த்தி, தமிழ்நாடு மின்சார வாரிய பொறியாளர் கற்குவேல் ராஜன், தமிழ்நாடு மின்சார வாரிய திட்டத்தின் தலைமை பொறியாளர் தண்டபாணி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் இருந்தனர். அதேபோல நித்யானந்த ஜெயராமன், திருமுருகன் காந்தி, பூவுலகின் நண்பர்கள், திருவொற்றியூர் எம்எல்ஏ KP சங்கர், அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குப்பன் மற்றும் பல்வேறு அமைப்பு தலைவர்கள், பொதுமக்களும் தங்களது கருத்துக்களை கூறி வந்தனர். இதற்கிடையே அங்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்ததைத் தொடர்ந்து கூட்டத்தில் ஒரே சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது மேடையில் பேசிய சீமான், வாழ்வாதாரத்திற்கு பணம் மட்டுமே என்பவர்கள் இதை ஏற்கலாம், அவர்களுக்கு உயிரும் முக்கியம் என அறிவுறுத்தினார். கடல் அலை, சூரிய ஒளி, மின்சாரம், தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரி வளம், தீர்ந்து விடாத வளம் காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை. இயற்கை தாய்க்கு சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்று வாய்ப்பு இருக்கும் போது எதற்காக ஆனல் புனல் அணு உலை நிலக்கரியை கட்டிக்கொண்டு அள வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணை பேரன்பு கொண்டு காதலிக்கிற உங்கள் உடன் பிறந்தார்கள் எங்களுடைய கேள்வி. அனல் மின் நிலையத்தினால் ஏற்பட இருக்கும் சாம்பல் தான் முக்கியம் என நினைப்பவர்கள் இந்த அனல் மின் நிலையத்தின் அருகே வந்து வீடு கட்டி வாழட்டும் என சீமான் விமர்சித்துள்ளார். இந்த அனல் மின்சார நிலையம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற பெருமக்களை நான் ஒன்றே ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அனல் மின்சார விரிவாக்கம், இந்த உலர் சாம்பல், இதுவெல்லாம் பாதுகாப்பானதுதான். அதையும் தாண்டி வேலை வாய்ப்பு, சம்பளம் தான் முக்கியம் என்றால் கருத்து சொல்கிற பெருமக்களே, உங்கள் வீட்டை அந்த அனல் மின் நிலையத்துக்கு அருகில் கட்டிக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்கிற வாழ்விடத்தில் எங்களுக்கு வீடை கொடுங்கள். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் நீட்டிப்பு செய்யுங்கள், என்ன வேணாலும். கூட்டத்தில் சீமான் பேசிய போது பங்கேற்றிருந்த சிலர் சீமானுக்கு எதிராக கோஷம் எழுப்பவே கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. கடலுக்குள்ள வந்து பேனாவை சின்ன வைக்கிறதுக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது. இப்பவும் ஒரு கருத்து கேட்பு என்பது அந்த பகுதியில் வாழுகிற மக்களுடைய கருத்தாக கேட்கணும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதில் உங்களுக்கு ஏதுவான கருத்துக்களை சொல்லும்போது ஆதரவு கொடுக்கறது, மக்களின் மனநிலை கருத்து இதுதான் ஒரு கட்டமைக்கிறது இருக்குல்ல, அதுக்கு கருத்து கேட்காமலே நீங்கள் செஞ்சுட்டு போயிடலாம். இது ஒரு சும்மா ஒரு கண்துடைப்புக்காக ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கத்தை கொண்டு வருவதை நம்ம ஏற்க இயலாது. மேலும் பேசிய சீமான், பிற மாநிலங்களில் 5 ரூபாயில் யூனிட் மின்சாரம் அளிக்கும் அதானி தமிழ்நாட்டின் நிலங்களையும் வளங்களையும் பறித்துக் கொண்டு 1 யூனிட் மின்சாரத்தை 7 ரூபாய்க்கு தருவதாக குற்றம் சாட்டினார். 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வர காரணம் என்ன? தாய்ப்பாலே நஞ்சாக மாறி உணவு நஞ்சானதால் தாய்ப்பாலும் நஞ்சானது. 3 வயது 2 வயது பிஞ்சு குழந்தைகள் புற்றுநோயால் அவதிப்படுகிறார்கள். சூழலியலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் சூரிய ஒளி, காற்றாலையில் மின்சார உற்பத்தி செய்ய முடியாதா என அடுக்கடுக்கான கேள்விகளை சீமான் முன்வைத்துள்ளார். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர்கள் ராமச்சந்திரன் மற்றும் நிர்மல். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.